வணக்கம். இப்போ நாம பார்க்க போற காலேஜ் 2026ல இன்ஜினியரிங் சேர போற ஸ்டூடெண்ட்ஸ் மற்றும் பேரண்ட்ஸ் கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்னு. மாமல்லபுரம் பக்கத்துல இருக்கிற தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இதோட டிஎன்ஏ கோட் 1322. இந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியம். ஓகே, ஒரு காலேஜை செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம மனசுல வர்ற முதல் கேள்வி, ஏன் இந்த காலேஜ்? சரிதானே? ஒரு காலேஜோட தரம்ங்கிறது அதோட அங்கீகாரங்கள்ல, அதாவது அக்ரெடிடேஷன்ஸ்ல தான் அடங்கி இருக்கு. சோ அந்த வகையில இந்த தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் காலேஜ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டோட ஆரம்பிக்கலாம். இந்த காலேஜுக்கு நேஷனல் லெவல்ல கிடைச்சிருக்கிற ஒரு டாப் கிரேட், அதுதான் இந்த A+. இந்த A+ கிரேடை யார் கொடுக்குறாங்கன்னா NAC. சிம்பிளா சொல்லணும்னா இது இந்தியாவில் இருக்கிற காலேஜுகளோட குவாலிட்டியை செக் பண்ற ஒரு கவர்மெண்ட் அமைப்பு. அவங்க இந்த காலேஜுக்கு A+ கொடுத்துருக்காங்க. அதுவும் டிசம்பர் 2028 வரைக்கும் இது வேலிட். இது எதை காட்டுதுன்னா காலேஜோட எஜுகேஷன் குவாலிட்டி, வசதிகள், மேனேஜ்மெண்ட் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குன்னு ஒரு ஸ்ட்ராங்கான சர்டிஃபிகேட் மாதிரி. இது மட்டும் இல்ல, குறிப்பிட்ட இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டுகளுக்குன்னு தனியா ஒரு அங்கீகாரம் இருக்கு. இந்த காலேஜ்ல அப்படி 3 புரோகிராம்களுக்கு அந்த அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. சோ NAACங்கிறது காலேஜ் முழுசுக்குமான ஒரு கிரேடு. ஆனா NBAங்கிறது ஒவ்வொரு இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டுக்குமான அங்கீகாரம். இங்க ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அப்புறம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், இந்த 3 டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஜூன் 2026 வரைக்கும் NBA அக்ரெடிடேஷன் இருக்கு. இதனால என்ன பெரிய பெனிஃபிட்னா, இந்த பிரான்ச்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட டிகிரிக்கு இன்டர்நேஷனல் வேல்யூ கிடைக்கும். ஃபாரின்ல ஹையர் ஸ்டடீஸ் பண்ணவோ வேலைக்கு போவோ இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இந்த அக்ரெடிடேஷன்ஸ்லாம் காலேஜோட குவாலிட்டியை பத்தி ஒரு நல்ல ஐடியா கொடுக்குது. சரி, அடுத்ததா இந்த காலேஜோட பேசிக் டீடைல்ஸ், அதாவது இதோட அடையாளம், அப்ரூவல்ஸை பத்தி பார்ப்போம். காலேஜோட சில முக்கியமான விவரங்கள் இதோ. இது 2001ல ஆரம்பிச்ச ஒரு பிரைவேட் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ். அண்ணா யூனிவர்சிட்டியோட அஃபிலியேட் ஆகியிருக்கு. ரொம்ப முக்கியமான விஷயம், இது ஒரு ஆட்டோனோமஸ் காலேஜ். அப்படின்னா என்னன்னா, இண்டஸ்ட்ரிக்கு தேவையான லேட்டஸ்ட் விஷயங்களை இவங்களால சீக்கிரமா சிலபஸ்ல அப்டேட் பண்ண முடியும். இது ஒரு கோஎட் காலேஜ், அதாவது பசங்க பொண்ணுங்க 2 பேரும் படிக்கலாம். அட்மிஷனை பொறுத்த வரைக்கும் 65% சீட்ஸ் TNEA கவுன்சிலிங் மூலமா கவர்மெண்ட் கோட்டால தான் ஃபில் பண்றாங்க. மறுபடியும் சொல்றேன், TNEA கோட் 1322, மறக்காதீங்க. இந்த காலேஜோட வளர்ச்சியை சும்மா சுருக்கமா பார்க்கலாம். 2001ல வெறும் 3 புரோகிராமோட ஆரம்பிச்சு 2007ல ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், அப்புறம் 2019ல பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் மாதிரியான புது கோர்ஸ்களை கொண்டு வந்திருக்காங்க. இவங்களோட இந்த தொடர்ச்சியான வளர்ச்சிக்கு ஒரு அங்கீகாரமா தான் 2023ல அந்த NAACA+ கிரேடே கிடைச்சிருக்கு. ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் ரன் ஆகணும்னா இந்த அப்ரூவல் கண்டிப்பா வேணும். அதுதான் AICTE அப்ரூவல். இந்த காலேஜ்க்கு வர்ற 2025-26 அகாடமிக் இயருக்கு இந்த அப்ரூவல் இருக்கு. இந்த ஒரு அப்ரூவல் இல்லாம இந்தியால எந்த இன்ஜினியரிங் காலேஜும் அட்மிஷன் நடத்தவே முடியாது. சோ இது ரொம்ப அடிப்படை. ஓகே, இப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருக்கிற செக்ஷனுக்கு வந்தாச்சு. இங்க என்னென்ன இன்ஜினியரிங் கோர்சஸ் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்டா இப்போதைய ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கிற நியூ ஏஜ் பிரான்ச்சஸ் என்னென்னு பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இருக்கு. அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங்னு AIலேயே 2 ஸ்பெஷலைசேஷன் ஆஃபர் பண்றாங்க. இது கூடவே சைபர் செக்யூரிட்டி, பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், அப்புறம் ஃபுட் டெக்னாலஜின்னு நல்ல டிமாண்ட் இருக்கிற மற்ற கோர்சஸும் இருக்கு. இங்க இருக்கிற மொத்த சீட்ஸோட எண்ணிக்கையை பாருங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு மட்டுமே 240 சீட்ஸ், அடுத்து AI அண்ட் டேட்டா சயின்ஸ்க்கு 210 சீட்ஸ். இதுவே காட்டுது IT துறைக்கு இவங்க எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு. மொத்தமா UG கோர்சஸ்க்கு மட்டும் 1110 சீட்ஸ் இருக்கு. இது ஒரு பெரிய இன்டேக் தான். படிப்பு மட்டும் முக்கியம் இல்ல, மத்த வசதிகளும் நல்லா இருக்கணும் இல்லையா? சோ இப்போ ஹாஸ்டல், டிரான்ஸ்போர்ட், ஸ்காலர்ஷிப் மாதிரியான விஷயங்களை பத்தி பார்க்கலாம். வெளியூர்லேருந்து வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ஒரு முக்கியமான தகவல். கேம்பஸ் உள்ளேயே பாய்ஸ் கேர்ள்ஸ் 2 பேருக்குமே தனித்தனியா ஹாஸ்டல் இருக்கு. 2 ஹாஸ்டல்லையுமே வெஜ் நான்வெஜ் சாப்பாடு கிடைக்கிற மாதிரி மெஸ் வசதியும் இருக்கு. டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் காலேஜ் பஸ் வசதி இருக்கு. ஒருவேளை நீங்க ட்ரெயின்ல வர்றீங்கன்னா உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற பெரிய ரயில்வே ஸ்டேஷன் செங்கல்பட்டு. அடுத்து ஸ்காலர்ஷிப்ஸ். தகுதியுள்ள மாணவர்கள் நிறைய அரசாங்க உதவித்தொகைகளுக்கு அப்ளை பண்ண முடியும். உதாரணமா முதல் பட்டதாரி ஸ்காலர்ஷிப், SC/ST மாணவர்களுக்கான ஸ்காலர்ஷிப், அப்புறம் BC, MBC, DNC மாணவர்களுக்கான உதவித்தொகைன்னு பல திட்டங்கள் இருக்கு. இது தவிர சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்ஸும் இருக்கு. ஸோ எலிஜிபிலிட்டி இருந்தா கண்டிப்பா அப்ளை பண்ணலாம். சரி, இப்போ எல்லா பேரண்ட்ஸ் மற்றும் ஸ்டூடெண்ட்ஸ் மனசுல இருக்கிற அந்த முக்கியமான கேள்விக்கு வருவோம். படிச்சு முடிச்சதும் வேலை கிடைக்குமா? அதாவது பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட் எப்படி இருக்கு? காலேஜ் நிர்வாகம் கொடுத்த டேட்டா படி அவங்களோட பிளேஸ்மெண்ட் சதவீதம் 92%. இந்த 92% அப்படிங்கிற தகவல் காலேஜ் மேனேஜ்மெண்ட் TNEAக்கு கொடுத்த டேட்டாவை பேஸ் பண்ணது. இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நாங்க தெளிவுபடுத்த விரும்புறோம்.
இந்த தகவல் கல்லூரி நிர்வாகத்தால் வழங்கப்பட்டது. இது தன்னிச்சையாக சரிபார்க்கப்படவில்லை. டிரான்ஸ்பரன்சிக்காக இந்த விஷயத்தை நாங்க உங்கள்கிட்ட சொல்றோம். இந்த வீடியோல நாங்க ஷேர் பண்ணின எல்லா தகவல்களும் இதை ரெடி பண்ணும்போது காலேஜோட அஃபிஷியல் வெப்சைட்லயும் கவர்மெண்ட் போர்ட்டல்கள்ல இருந்த டேட்டாவை வச்சு தான் தொகுக்கப்பட்டிருக்கு. இது மாதிரி இன்னும் நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸ் பத்தி தெரிஞ்சுக்க profsam.com வெப்சைட்டை பாருங்க. 12th முடிச்ச பிறகு இன்ஜினியரிங் முடிவுகளை எடுக்க உங்களுக்கான உண்மையான வழிகாட்டி.